செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் உயிரிழந்த அக்கா தம்பி உட்பட 3 பேரின் உடல்கள் ஒப்படைப்பு. பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் உடல்களை கொடுத்த மருத்துவர்கள். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் சி வி கணேசன் நேரில் அஞ்சலி. குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கு ஆறுதல். ரயில் விபத்துக்கு காரணம் என கூறப்படும் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கைது. விபத்து குறித்து விசாரணையை தொடங்கிய நிலையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. ரயில்வே கேட் மூடப்படவில்லை, சிக்னலும் போடவில்லை. விபத்தில் உயிர் பிழைத்த மாணவன், வேன் ஓட்டுநர் மற்றும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சி தகவல். கேட் போடல சார், சிக்னலும் போடல. டிரைவர் ஓபன் பண்ண சொன்னால தான் நான் கேட் ஓபன் பண்ணேன். அதுவும் கேட் கீப்பர் சொல்லியிருக்கேன். ஆனால் அது தப்பான தகவல். கேட் கீப்பர் திறந்தா இருந்துச்சு. செம்மங்குப்பம் ரயில் விபத்திற்கு யார் பொறுப்பு? தெற்கு ரயில்வேயின் விளக்க அறிக்கையிலும் விபத்தை நேரில் பார்த்தவர்களின் நேரடி சாட்சியங்களிலும் முரண் உள்ளதால் தொடரும் குழப்பம். செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க 1 வருடமாக ஆட்சியர் அனுமதி கொடுக்கவில்லை. சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே தரப்பில் நிதி ஒதுக்கீடு செய்தும் அனுமதி தரவில்லை என தெற்கு ரயில்வே குற்றச்சாட்டு. இருசக்கர வாகன ஓட்டிகள் அழுத்தம் கொடுத்ததால் கேட் கீப்பர் கேட்டை திறந்துள்ளார். கேட் கீப்பர் செய்தது தவறுதான், அவ்வாறு திறந்திருக்க கூடாது என திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் விளக்கம். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ரயில் விபத்தில் உயிரிழந்த 2 குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பலத்த காயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு. செம்மங்குப்பம் கோர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தெற்கு ரயில்வே இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் உதாரமங்கலம் அருகே சரக்கு வாகனம் மீது கார் மோதி விபத்து. சென்னையிலிருந்து தஞ்சைக்கு சுற்றுலா சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியான பரிதாபம். புதுச்சேரியில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. தந்தை கண்முன்னே 2 சிறுவர்களும் தலை நசுங்கி உயிரிழந்த சோகம். இன்று ஒரே நாளில் 9 உயிர்களை காவு வாங்கிய விபத்துக்கள். கடலூர், தஞ்சாவூர், புதுச்சேரியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததால் பெரும் சோகம். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் சீரமைக்கப்படும். கைவிட்டு சென்ற தொழிற்சாலைகள் திரும்ப கொண்டு வரப்படும் என இபிஎஸ் வாக்குறுதி. பதவியில் இருக்கின்றோம் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் அமைச்சர் பொன்முடி பேசிவிட முடியுமா? பொன்முடி கருத்துக்கு எதிரான தானே முன்வந்து தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். அஜித்குமார் மரண வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை அறிக்கை தாக்கல். நீதி விசாரணையை சிபிஐ நிறைவு செய்யும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராமதாஸ் தலைமையில் நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றம். நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் அன்புமணி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு.